வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பிலேருந்து பிசிக்கான ப்ரொஃபஷனல் லிஸ்ட், அதாவது செலக்ட் ஆனவங்களுக்கான லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த செலக்ட் ஆனவங்கலாம் வந்து அடுத்த கட்டமாக வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஃபிசிக்கல், மெடிக்கல் அதுக்கெலாம் வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. இப்போ இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசிக்கு வந்து செலக்ட் ஆனவங்க தெரியும் உங்களோட மார்க் என்ன இருக்கும், நெக்ஸ்ட் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் என்னெல்லாம் நம்ம வந்து வைக்கணும், அது கூடவே ஃபிசிக்கல் பண்ணும்போது இப்போ வந்து எத்தனை மீட்ரு போனால் வந்து டபுள் ஸ்டார், ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கு வந்து டபுள் ஸ்டார், சிங்கிள் ஸ்டார்ன்ற அளவு இருக்கும். எத்தனை மீட்டருக்கு மேலே போனால் வந்து டபுள் ஸ்டார் கிடைக்கும், சிங்கிள் ஸ்டார் கிடைக்கும் அப்படின்றதுல சில டவுட்ஸ் இருக்கும். அதை பற்றின தெளிவான வீடியோ தான் இது. ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட் கொடுத்துருக்கீங்களோ அந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்டும் வேணும், அது கூடவே வந்து ஒரு ஜெராக்ஸுமே வச்சுக்கோங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நீங்கள் போகும்போது ஜெராக்ஸ் ரொம்ப தேவைப்படும். கூடவே ஃபோட்டோவுமே இப்போவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் டைமில் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது ஃபோட்டோ தேடிட்டு அலைவீங்க நிறைய பேர். அதனால் வந்து இப்போவே வந்து ஃபோட்டோவுமே கூட அந்த ஒரு ஃபைல் எடுத்து இந்த மாதிரி ஜெராக்ஸ், இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இப்போவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் தேர்டாக வந்து நோ நியூ டாக்குமெண்ட் கொடுத்துருக்கேன். அது என்னென்னா வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட் வச்சுருந்தீங்களோ அந்த டாக்குமெண்ட் மட்டும்தான் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு யூஸ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து இப்போ தான் போய்ட்டு ஃபஸ்ட்டே வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க, அதாவது பிஎஸ்டிஎம்க்கு எக்ஸாமுக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருப்பீங்க. பட் உங்கள் கையில் கிடச்சிருக்காது. ஆனால் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட உங்கள் கையில் இப்போ பிஎஸ்டிஎம் இருக்கலாம். ஆனால் அந்த டாக்குமெண்ட் வந்து நம்ம அப்லோட் பண்ண முடியாது. நீங்கள் அப்ளிகேஷனில் என்னென்ன டாக்குமெண்ட் என்கிட்ட வந்து இந்த குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு நீங்கள் டாக்குமெண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் மட்டும்தான் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்குது, அல்லது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் இதை வந்து வாங்கிட்டேன் ஆனால் வந்து நான் அப்லோட் பண்ணலை அப்படின்னாங்கன்னா அதுவுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன் இதை டார்க்காக கொடுத்துருக்கேன்னு பார்த்தோன்னா, அவங்களோட அஃபிஷியலாக வந்து செலெக்ஷன் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்கல்ல, அந்த பிடிஎஃப்லேயுமே வந்து ஒரு 7 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்டில் இந்த லைன் வந்து 3rd லைனில் இருந்தது. நியூ டாக்குமெண்ட் எதுவுமே வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு யூஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம ஃபிசிக்கல் பார்க்கலாம். ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் அண்ட் வந்து ஃபிசிக்கல் என்டியூரன்ஸ் அண்ட் வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி, இந்த 3 லெவலில் நமக்கு வந்து ஃபிசிக்கல் இருக்கும். ஃபஸ்ட்டு நாள் வந்து நமக்கு வந்து ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் இருக்கும். ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் பற்றி பார்த்தோன்னா மென் அண்ட் விமனுக்கான ஹைட்டும் செஸ்ட் மெஷர்மெண்ட்டும் கொடுப்பாங்க. மென்னை பொறுத்தளவுக்கு ஹைட் வந்து 170, யூஆரில் இருக்கவங்க வந்து 170 சென்டிமீட்டர் இருக்கலாம். அதே இது எஸ்சிஎஸ்டியாக இருந்தீங்கன்னா 167 சென்டிமீட்டர் போதும். செஸ்ட்டை பொறுத்தளவுக்கு 81 வந்து சாதாரண நிலையும், விரிந்த நிலையில் வந்து 86 இருக்கணுன்றது கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸ்பேண்ட் ஆகும்போது 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. விமனை பொறுத்தளவுக்கு ஜென்ரல் கேட்டகிரிக்கு வந்து 159 சென்டிமீட்டர் வந்து ஹைட் இருக்கணும். எஸ்சிஎஸ்டியாக இருந்தீங்கன்னா 157 சென்டிமீட்டர் போதும். இது வந்து நிறைய பேருக்கு இன்னுமே வந்து இதில் சில டவுட்ஸ் இருக்கும். நான் வந்து இன்னுமே 158 தான் இருக்கேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, என்னை பொறுத்தளவுக்கு நிறைய கேர்ள்ஸ் வந்து எனக்கு இந்த டவுட் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு தான் வந்து ஹைட்டில் நிறைய ப்ராப்ளம் வரும். ஒரு சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர்லாம் வந்து கம்மியாக இருக்கிறவங்களுமே அப்ளை பண்ணியிருப்பீங்க. ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட்டு கூட வந்திருக்கும். உங்களுக்கு வந்து டவுட் இருக்கும், நான் வந்து இப்போ ஃபிசிக்கல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா, எனக்கு ஹைட்டு வந்துருமா அப்படின்னா வந்து 1 or 2 சென்டிமீட்டர் வந்து நிறைய டைமில் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. சில பேருக்கு தான் வந்து ப்ராப்ளம் வரும். மேபி செலக்ட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, அல்லது ரிஜெக்ட் ஆகிறதுக்குமே சான்ஸ் இருக்குது. அவங்க கொடுத்துருக்க சென்டிமீட்டருக்கு கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கணுமோ தவிர்த்துட்டு குறைய இருக்கவே கூடாது. ஏன்னா வந்து செலக்ட் ஆகிருக்க எல்லாருமே வந்து இப்போதைக்கு ஃபிசிக்கல் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. நீங்கள் வந்து கிரவுண்டில் போய் பார்த்தாலே தெரியும், நிறைய பேர் வந்து இனிமேல் ஹைட்டுக்காக தொங்கிட்டு இருப்பாங்க நிறைய இதை பிடிச்சிட்டு. ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். 1 or 0.5 or 1 சென்டிமீட்டர் கம்மியாக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்க சான்ஸ் இருக்குது. இந்த ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டில் அவங்க கொடுத்துருக்க, அதாவது மென் அண்ட் விமனுக்கு என்ன ஹைட், என்ன செஸ்ட் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் என்டியூரன்ஸ் டெஸ்ட் அண்ட் வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு நீங்கள் செலக்ட் ஆயிருவீங்க. இந்த ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டே கிடையாது. மெஷர்மெண்ட் டெஸ்ட்டுக்கு அப்புறம் நம்ம வந்து ஃபிசிக்கல் என்டியூரன்ஸ் டெஸ்ட் பற்றி பார்க்கலாம். ஃபிசிக்கல் என்டியூரன்ஸ் டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு மென் வந்து 1500 மீட்டரை 7 நிமிஷத்தில் ஓடணும். அதே இது விமனாக இருந்தீங்கன்னா 400 மீட்டரை வந்து 2.5 மினிட்ஸில் ஓடணும். அதாவது 2.5 நிமிஷத்தில் நீங்கள் வந்து ஓடுற மாதிரி இருக்கும். இது வந்து குவாலிஃபையிங் நேச்சர் தான். இதுக்கு நம்ம சொல்கிற மாதிரி வந்து ஃபிசிக்கலுக்கான ஸ்டார்ஸோ மார்க்கோ எதுவுமே கிடையாது. இது ஒரு குவாலிஃபையிங் தான். நீங்கள் இந்த என்டியூரன்ஸ் கிளியர் பண்ணால் தான் உங்களுக்கு எஃபிஷியன்சி இருக்கானே அவங்க செக் பண்ணுவாங்க. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ணால் மட்டும் தான் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். இது வந்து குவாலிஃபையிங் நேச்சர் தான், இதுக்கு மார்க்கு கிடையாதுன்னு இதில் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துடாதீங்க. ஏன்னா வந்து இது குவாலிஃபையிங் நேச்சர் தான், இது முடித்தா தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஆனால் வந்து இது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்காது. நார்மலாக வந்து இப்போது எஸ்எஸ்சி ஜிடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா விமன்ஸே வந்து 1600 மீட்டரை வந்து 8 மினிட்ஸில் ஓடிடுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்காது அப்படின்றதுனால ரொம்ப ஈஸியாக எடுத்துக்காதீங்க. இது வந்து குவாலிஃபையிங் நேச்சர். நெக்ஸ்ட்டு விமன் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டருக்கு வந்து 400 மீட்டர் 2.5 மினிட்ஸில் ஓடணும். இது முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். இதில் தான் நமக்கு வந்து ஸ்டார் வந்து கொடுப்பாங்க. இந்த ஸ்டாரை பற்றின சில டவுட்ஸ் இருக்கும். ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைமாக எழுதி கிளியர் பண்ணியிருக்கவங்களுக்கு, ஃபஸ்ட் டைமாக வந்து ஃபிசிக்கல் வந்து போகிறவங்களுக்குலாம் வந்து இதில் சில டவுட்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு
இப்போ நமக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டில் டோட்டலாக எவ்வளோ மார்க்குன்னு பார்த்தோன்னா 24 மார்க். இதை எப்படி கொடுப்பாங்கன்னா 1 ஸ்டார்னால் வந்து 4 மார்க்கு, 2 ஸ்டார்னால் 8 மார்க் இருக்கும். இப்போ மென் அண்ட் விமன் தனித்தனியாக 2 பேருக்குமே வந்து 3 ஈவெண்ட்ஸ் இருக்கும். ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து ஃபுல் மார்க்குன்னு பார்த்தோன்னா 8 மார்க். அப்போ 3 ஈவெண்ட்டுக்கு 24 மார்க்கு. டோட்டலாக வந்து 24 மார்க் நமக்கு வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டில் எடுக்கணும். நீங்கள் இதில் வந்து மேக்ஸிமம் 1 ஸ்டார் எடுத்தால் மட்டும்தான், ஒரு ஈவெண்ட்டில் 1 ஸ்டார் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் குவாலிஃபை ஆக முடியும். ஒவ்வொரு ஈவெண்ட்லேயும் நீங்கள் வந்து மேக்ஸிமம் 1 ஸ்டாராச்சும் எடுக்கணும். நம்ம வந்து ஃபுல் மார்க்குன்னா வந்து 24 மார்க்கு. இப்போ இந்த 1 ஸ்டார் 2 ஸ்டார் ஓகே, இது எப்படி கொடுப்பாங்கன்னு பார்த்தோன்னா அவங்க ஒரு 3 ஈவெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஈவெண்ட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரன்னிங் கொடுத்துருக்காங்கன்ற பட்சத்தில் ரன்னிங்கில் அவங்க சொல்கிற டைமிங்குள்ளே போனீங்கன்னா இவ்வளோ மார்க்கு, அல்ல அதோடையும் சீக்கிரமாக வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் அப்படின்னு கொடுப்பாங்கல்ல, அதுதான் இந்த ஸ்டார்ஸ். அதை பற்றி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த ஸ்டார் கேல்குலேட் பற்றி நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதை பொறுத்து ஸ்டார்ஸ் தருவாங்க. மொத்தமாக 3 ஈவெண்ட்டு, ஃபுல் மார்க்குனா ஒரு ஈவெண்ட்டுக்கு 8 மார்க்கு, ஸோ 3 ஈவெண்ட்டுக்கு 24 மார்க்கு. இப்போ ஃபிசிக்கல் எஃபிஷியன்சியில் வந்து மென்னுக்கானது பார்க்கலாம். ரோப் கிளைம்பிங் தான் ஃபஸ்ட்டு மென்னுக்கு. ரோப் கிளைம்பிங்கை பொறுத்தளவுக்கு நீங்கள் 5 மீட்டர் வந்து ஏறிட்டிங்கன்னா அப்படின்னா வந்து 1 ஸ்டார் கொடுப்பாங்க. அப்படி இல்லை 6 மீட்ரு 5 மீட்டருக்கு மேலே 6 மீட்ரு ஏறிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஸ்டார் கொடுப்பாங்க. இதுக்கு நமக்கு வந்து 3 சான்ஸ் கொடுப்பாங்க. 3 சான்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக ஏறணும், இல்லது நீங்கள் வந்து ரிஜெக்ட் ஆயிடுவீங்க. முக்கால்வாசி மென்ஸை பொறுத்தளவுக்கு ரிஜெக்ட் ஆகிற இடமே வந்து இந்த ரோப் கிளைம்பிங் தான். ஏன்னா வந்து ரொம்ப கஷ்டமான ஈவெண்ட்டு இது தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா அவங்களோட ஃபுல் பாடி வெயிட்டையுமே வந்து அவங்க கையால் மட்டும்தான் வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கால் பட்டுச்சுனாலோ அல்லது பாடி டச் ஆயிடுச்சுனாலோ வந்து அவங்க டிஸ்குவாலிஃபைட் ஆயிடுவாங்க. ஸோ வந்து இதுதான் ரொம்ப வந்து கஷ்டமான ஈவெண்ட்டு. உங்களுக்கு வந்து 3 சான்ஸ் கொடுக்கறதுனால ஈஸியாக ஏறலாம் நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு சான்ஸ் அல்லது செகண்ட் சான்ஸ் வரும்போதே நீங்கள் ஃபுல்லாக டயர்ட் ஆயிடுவீங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு டைமே நீங்கள் ஏறும்போதே 5 மீட்டர் அல்லது வந்து 6 மீட்டர் வந்து போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சான்ஸ்க்கே போகாதீங்க. அதுக்கப்புறம் வந்து லாங் ஜம்ப் அல்லது ஹை ஜம்ப், இது வந்து நீங்கள் ஆப்ஷனல் தான். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். லாங் ஜம்ப்புக்கு எத்தனை மீட்டர்னு பார்த்தோன்னா 3.80 மீட்டர், அதாவது 3.80 மீட்டர்லேருந்து 4.5 மீட்டருக்குள்ளே நீங்கள் வந்து ஜம்ப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 1 ஸ்டார் தருவாங்க. அதே இது 4.50 மீட்டருக்கு மேலே நீங்கள் ஜம்ப் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த ஈவெண்ட்டில் 2 ஸ்டார் கிடைக்கும். அப்படி இல்லை நான் ஹை ஜம்ப் தான் வந்து இதில் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஹை ஜம்ப்புக்கு வந்து 1.20 மீட்டர்லேருந்து 1.40 மீட்டர் வரைக்கும் நீங்கள் வந்து ஜம்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 ஸ்டாரும், அதே இது வந்து 1.4 மீட்டருக்கு மேலே நீங்கள் ஜம்ப் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 2 ஸ்டாரும் தருவாங்க. நெக்ஸ்ட்டு ரன்னிங்கில் வந்து உங்களுக்கு வந்து 100 மீட்டர் அல்லது 400 மீட்டர், இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். 100 மீட்டர் செலக்ட் பண்ணிங்கன்னா 100 மீட்டரை 13.50 செகண்ட்ஸ்லேருந்து 15 செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 1 ஸ்டார் தருவாங்க. அதே இது நீங்கள் வந்து 13.5 செகண்டுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து 100 மீட்டர் முடிச்சிட்டிங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு டபுள் ஸ்டார் ஆயிரும். அப்படி இல்லை நான் 400 மீட்டர் வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து ஷார்ட் ரன்னர் வந்து லாங் ரன்னர் இருப்பீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து லாங் ரன்னர் இருப்பீங்க. ஒரு 100 மீட்டரை தாண்டினா மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஸ்பீடே வரும் அப்படின்றவங்க வந்து 400 மீட்டர் எடுத்துருப்பீங்க. நீங்கள் வந்து 70 to 80 செகண்டுக்குள்ளே நீங்கள் 400 மீட்டர் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 ஸ்டார் தருவாங்க. அப்படி இல்லை 70 செகண்ட்ஸ்க்கு முன்னாடியே நீங்கள் வந்து 400 மீட்டர் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டபுள் ஸ்டார் ஆயிரும் இந்த ஈவெண்ட்டில். அதாவது 3 ஈவெண்ட்டு மென்ஸை பொறுத்தளவுக்கு ரோப் கிளைம்பிங்கு, ரெண்டாவது வந்து லாங் ஜம்ப் ஆர் ஹை ஜம்ப் ஏதாவது ஒன்று, மூணாவது என்ன ஈவெண்ட்டுன்னு பார்த்தோன்னா 100 மீட்டர் ஆர் 400 மீட்டர். இந்த 3 ஈவெண்ட்டு தான் வந்து மென்ஸை பொறுத்தளவுக்கு. இதில் ரோப் கிளைம்பிங் தான் கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த 3 ஈவெண்ட்லேயுமே வந்து நீங்கள் வந்து டபுள் ஸ்டார் அடிச்சிட்டிங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு வந்து 24 மார்க் கிடச்சிரும். ஸோ நீங்கள் வந்து டபுள் ஸ்டார் அடிக்கிறதுக்கே ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து டபுள் ஸ்டார் அடிச்சிருங்க. முடியாத பட்சத்தில் மட்டும்தான் சிங்கிள் ஸ்டார் போகணும். ஏன்னா சிங்கிள் ஸ்டாருக்கு 4 மார்க் தான். நீங்கள் சிங்கிள் ஸ்டார் அடித்தா மட்டும்தான் வந்து நீங்கள் குவாலிஃபையே ஆக முடியும், எலிஜிபிலிட்டிக்குள்ளே வருவீங்க. இல்லை நான் சிங்கிள் ஸ்டாருக்குமே கம்மியாக தான் ஓடுறேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து டிஸ்குவாலிஃபைட் ஆயிடுவீங்க. அதை நான் சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. ஸோ வந்து அந்தளவுக்கு யாருமே போக மாட்டீங்க. ஏன்னா வந்து ஃபிசிக்கல் இப்போவே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அதனால் டபுள் ஸ்டார் தான் ஒவ்வொரு ஈவெண்ட்லையும் எடுப்பேன் அப்படின்றத நம்பிட்டு நீங்கள் வந்து ஃபிசிக்கல் பண்ண ஆரம்பிங்க. இப்போ ப்ராக்டிஸ் பண்ணும்போதே டபுள் ஸ்டார் அப்படின்றத வந்து மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி விமனுக்கு பார்க்கலாம். கேர்ள்ஸை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து லாங் ஜம்ப் இருக்கும். லாங் ஜம்பில் வந்து 3 மீட்டர்லேருந்து 3.75 மீட்டருக்குள்ளே நீங்கள் வந்து ஜம்ப் பண்ணிட்டீங்கன்னா வந்து 1 ஸ்டாரும், அதே 3.75 மீட்டரை தாண்டி நீங்கள் ஜம்ப் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 2 ஸ்டாரும் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து த்ரோ ஈவெண்ட்டில் நமக்கு வந்து ஷார்ட் புட் அண்ட் வந்து கிரிக்கெட் பால் த்ரோ, இது ரெண்டுத்தில் வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஷார்ட் புட்டை நீங்கள் எடுக்கிறீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு ஷார்ட் புட் வந்து 4 kg இருக்கும். அந்த குண்டே வந்து 4 kg இருக்கும். அதை வந்து 4.25 மீட்டர்லேருந்து 5.50 மீட்டர் வரைக்கும் எரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் வந்து 1 ஸ்டார் கொடுப்பாங்க. அதே இது 5.50 மீட்டரையும் தாண்டிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 2 ஸ்டாருமே கிடைக்கும். அப்படி இல்லை நான் கிரிக்கெட் பால் த்ரோ எடுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் கிரிக்கெட் பாலை வந்து 17 மீட்டர் to 24 மீட்டர்
இதுக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு 1 ஸ்டாரும், 24 மீட்டருக்கு தாண்டி இருந்துச்சுன்னா உங்களுக்கு டபுள் ஸ்டாரும் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஈவெண்ட் என்னென்னு பார்த்தோன்னா ரன்னிங் தான். ரன்னிங்கை பொறுத்தளவுக்கு 2 ஆப்ஷனல் கொடுத்துருப்பாங்க, 100 மீட்டர் ஆர் 200 மீட்டர். இதில் உங்களுக்கு எது ஓகே அப்படின்ற பட்சத்தில் அதை எடுத்துக்கலாம். இப்போ 100 மீட்டர் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களோட டைமிங் வந்து 15.5 செகண்ட்லேருந்து 17.5 செகண்டுக்குள்ளே நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 ஸ்டாரும், அப்படி இல்லை 15.5 செகண்டுக்கு முன்னாடியே நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு டபுள் ஸ்டாரும் தருவாங்க. இல்லை நான் வந்து 200 மீட்டர் தான் செலக்ட் பண்ணுறேன்னா உங்களுக்கான செகண்ட்ஸ் பார்த்தோன்னா நீங்கள் 200 மீட்டரை 33 செகண்ட்லேருந்து 38 செகண்டுக்குள்ளே முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 ஸ்டார் தருவாங்க. அதே இது 33 செகண்டுக்கு முன்னாடியே நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டபுள் ஸ்டார் கிடைக்கும். இதுதான் விமன்ஸ்க்கான, அதாவது கேர்ள்ஸ்க்கான ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு. மொத்தம் உங்களுக்குமே 3 ஈவெண்ட்டு. லாங் ஜம்ப்பு, அதாவது லாங் ஜம்ப் வந்து ஃபஸ்ட் ஈவெண்ட்டு, ஷார்ட் புட் ஆர் கிரிக்கெட் பால் த்ரோ வந்து செகண்ட் ஈவெண்ட்டு, நெக்ஸ்ட்டு வந்து ரன்னிங்கில் 100 மீட்டர் ஆர் 200 மீட்டர் உங்களோட செலெக்ஷன், இது வந்து தேர்ட் ஈவெண்ட்டு. இந்த 3 ஈவெண்ட்லேயுமே நீங்கள் வந்து டபுள் ஸ்டார் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 24 மார்க்கு கிடைக்கும். அதாவது 1 ஸ்டாருக்கு 4 மார்க்கு, 2 ஸ்டாருக்கு வந்து 8 மார்க்கு. ஒவ்வொரு ஈவெண்ட்லேயும் 2 ஸ்டார் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 24 மார்க்கு கிடைக்கும். உங்களுக்குமே அதே மாதிரி தான் மினிமம் 1 ஸ்டாராச்சும் அடிக்கணும், அப்போ தான் நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. டோட்டலாக உங்களுக்குமே 24 மார்க்கு. இப்போ வந்து இந்த ஃபிசிக்கலும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னுமே வந்து சில டவுட்ஸ் சில பேருக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கேனோ அதை தான் கமெண்ட்லேயுமே கேட்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து என்ன சொல்கிறேன்னா, வீடியோ ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் வீடியோவே பார்க்குறதில்ல, நம்மளோட கம்ப்ளைண்ட்டை பார்த்தோன்னே கமெண்ட் மட்டும் தான் பண்ணுறீங்க. அப்படி இல்லை, உங்களுக்கு வீடியோ பார்த்தோம் சில இது வந்து புரியலை, உங்களுக்கு நான் ஏதாவது சொல்லாமல் மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி கேளுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான அடுத்தடுத்த டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசியை பற்றின இம்பார்ட்டண்டான அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கான்லேயும் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கும் வரும். இப்போது ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட், ஃபிசிக்கல் என்டியூரன்ஸ், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி இதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. இன்னும் நிறைய பேருக்கு இருக்க பெரிய டவுட் என்னென்னு பார்த்தோன்னா, எங்கள் செலக்ட் ஆனவங்களோட மார்க் எப்போ வரும்? ஏன்னா வந்து மார்க் வந்தால் தான் நம்ம வந்து எவ்வளோ தூரத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரிய வரும். ஏன் அதை சொல்கிறேன்னா, சில பேர் வந்து பார்டரில் வந்து பாஸ் பண்ணியிருப்பீங்க, சில பேர் நிறைய மார்க் எடுத்திருப்பீங்க. பார்டரில் பாஸ் பண்ணவங்களுக்குலாம் அவங்க மார்க் வந்தால் தான் வந்து நம்ம இவ்வளோ மார்க் தான் எடுத்திருக்கோம், ஸோ டபுள் ஸ்டார் எடுத்தால் தான் போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து பார்டர் மார்க்கில் இருக்கவங்களுக்கு தெரிய வரும். அதனால் சீக்கிரமாகவே வந்து அவங்களுமே வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி சைட்லேருந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. யார் யார் வந்து எவ்வளோ மார்க்கில் வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற லிங்க்குமே சீக்கிரமாக தந்துடுவாங்க. அந்த அப்டேட் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஸோ நீங்கள் இப்போ பாஸ் பண்ணிட்டீங்க, எப்படியோ வந்து கிளியர் பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட்டு லெவல் ஆஃப் ஃபிசிக்கல் தான், அதை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து இனிமேல் போயிட்டு நம்ம வந்து இவ்வளோ மார்க் எடுத்திருக்கோம் அவ்வளோ மார்க் எடுத்திருக்கோம் அப்படின்றதில் சொல்கிறதுல வந்து ஒரு பிரோஜனமும் இல்லை. நீங்கள் மார்க் எடுத்துட்டீங்க, உங்களுக்கு ரிசல்ட்டும் வந்துருச்சு. இதுலேயே வந்து நீங்கள் ஒரு ஸ்டோனை வந்து தாண்டிட்டீங்க, ஒரு மைல்கல்லை வந்து தாண்டிட்டீங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களால் ஃபிசிக்கல் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில் ஃபிசிக்கலை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதில் நல்ல மார்க்கு கொடுங்க. எத்தனை மார்க்காக இருந்தாலும், ரிட்டன் எக்ஸாமில் எத்தனை மார்க்காக இருந்தாலும் அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஃபிசிக்கல் பண்ணுவான்ட்டு உட்காந்துருக்காதீங்க. ஃபிசிக்கலுக்கு உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ கொடுத்த டைமுக்குள்ளே இருக்கிற டைமுக்குள்ளே ஃபிசிக்கலை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை தவிர்த்துட்டு நான் எவ்வளோ மார்க் இருப்பேன் ஓவராலில் வந்துடுவேனா, நான் பார்டரில் ஒரு வேளை பாஸ் பண்ணியிருப்பேனோ அப்படின்னு யோசிச்சுட்டு ஃபிசிக்கலை கோட்ட விட்றாதீங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து எழுதியுமே சில பேருக்கு வந்து ரிட்டன்லேயே வந்து கிடைக்கல. உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிங்க. மார்க் என்ன இருக்கும், ப்ரீவியஸாக எழுதின எக்ஸாமை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காதீங்க. நெக்ஸ்ட் லெவல் என்ன அப்படின்றத யோசிச்சு ஃபிசிக்கல் நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். இன்னுமே வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பிலேருந்து அடுத்தடுத்த வர அப்டேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது வந்து இன்னுமே வந்து ஃபிசிக்கல் அண்ட் வந்து இந்த ஸ்டார் கேல்குலேட் பண்ணுறதுலலாம் டவுட் இருந்துச்சு, எத்தனை மீட்டருக்கு மேலே போனால் வந்து டபுள் ஸ்டார் கிடைக்கும், சிங்கிள் ஸ்டார் கிடைக்கும் அப்படின்றதுல டவுட் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொன்னதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோ கூட ஷேர் பண்ணி அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ.